அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிட ஆச்சாரியா ரேவதி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு வளம் கொழிக்கும் வாஸ்து. அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க ஆரம்பிக்கலாம். நம்ம சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டையினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்முடைய அனைத்து சக வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வேன். இன்னைக்கு நம்ம வளம் கொழிக்கும் வாஸ்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் போயிட்டு ஆரம்பிச்சோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீன் உடங்காதது பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வா தனக்கு நாளென் செய்யும் வேகானன் செய்யும் மணி நாடி வந்த கோலன் செய்யும் கொடும்புற்றன் செய்யும் குமரேசனுக்கு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடனே. இன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்ச பேராக்கள் நமக்கு அளித்தருளக்கூடிய ஜோதிட விஞ்ஞானமும் நல் வாக்குப்பொழிதமும் நல் வாக்கு சக்தியும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க இறையருளும் குருவருளும் துணையாய் இருக்கட்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் செல்லும் இடமெல்லாம் செல்வத்தையும் சிறப்பையும் அள்ளித்தரக்கூடியவர்களாக திகழ பித்திருக்களின் ஆசியும் குலதெய்வத்தின் அருளும் பெற்றோர்களின் ஆசியும் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் துணையாய் நின்று வழிநடத்தட்டும். வாழ்த்துளங்கள். அனைவருக்கும் ஒரு இனிமையான மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, வளம் கொழிக்கும் வாஸ்து. அதாவது வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சாஸ்திரம், ஒரு பெரிய டாபிக். இது ஒரு தனி கலை அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டாபிக்கை நம்ம ஒரு சின்ன பகுதியா பாத்திர முடியாது. அதை படிக்கிறதுக்கே நம்ம பல மாதங்கள் தொடர்புகளா படிக்கணும். பட் இன்னைக்கு இந்த வாஸ்துவனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த வாஸ்துவை தெரிந்து கொள்வதால நம்ம என்ன பலாபலன்களை அடைவோம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அதனாலதான் வளம் கொழிக்கும், நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நிறைத்து கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறதா வாஸ்து. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். வாஸ்து அப்படிங்கறது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா, நமது காலபுருஷனுடைய 4வது வீடு இல்லையா, சுகஸ்தானம் சொல்றோம். கடகராசி, அதாவது வண்டி, வீடு, வாசல், வாகனம், தாய், இது அனைத்துக்குமே 4ஆம் பாவம் தான் சொல்லுவோம். அப்ப அந்த 4ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அந்த பாவகத்தை சார்ந்து உருவான ஒரு சாஸ்திரம் தான் வாஸ்து கலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம வீடு அமையுதுன்னு சொல்றோம். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும், எந்த அளவுகள் இருக்கணும், எந்த அமைப்புகள் இருக்கணும், எந்த கிரக அமைப்புகளோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு அழகா சொல்லக்கூடிய ஒரு கலை, அற்புதமான கலை, அதுதான் வாஸ்து கலை அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா, அப்ப அந்த வீட்டுல எப்படி இருக்கணும், ஒரு வீடுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பஞ்சபூத தன்மைன்னு சொல்லக்கூடிய நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூத தன்மைகளும் சமமாக சுபமாக, முக்கியமான வார்த்தை, இந்த பஞ்சபூத தன்மையும் சுபமான முறையில அந்த வீட்டுல முழுக்க பரவி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்ட வீட்டை அமைக்கிறது தான் வாஸ்து முறையோடு அமைக்கக்கூடிய வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இடத்தை தான் நம்முடைய வசிப்பிடமாக அமைக்கணும். அதுதான் சிறப்பானதாக இருக்கும். சரிங்களா? நம்முடைய பழங்காலங்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா, மிகப்பெரிய அரண்மனைகள், கோட்டைகள் இன்றளவும் பேர் பெற்று மிகச் சிறப்பான நிலையில இருக்குது அப்படின்னா, அதுக்கு அன்னைக்கு கட்டடக்கலையில பயன்படுத்தப்பட்ட வாஸ்து கலை, வாஸ்து சாஸ்திரம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தகுந்த மாதிரி நம்ம வீட்டை அமைச்சுக்கிறோம். இப்ப வாஸ்துங்கிறது முறையா இன்னைக்கு பாக்குறோமா அப்படின்னா வாய்ப்பு மிக மிக குறைவுதான். அன்றைய காலங்கள்ல அப்படி வாஸ்துவை துல்லியமாக கணித்து பார்த்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் இன்னைக்கு உலக புகழ் தரக்கூடிய அளவுல கோட்டைகளாகவும் அரண்மனைகளாகவும் உலக புகழ் பெறக்கூடிய அளவுல நிலைச்சு நிற்குது. அப்போ வாஸ்து முறைப்படி பார்த்து நம்ம செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் காலகாலத்துக்கும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுல அஷ்ட திசைகள் இருக்கும் இல்லைங்களா. அந்த அஷ்ட திசைகளுக்கு அஷ்ட பாலகர்கள் இருக்கிறாங்க. அஷ்ட திசைகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களை நம்ம குறிப்பிட்டு, இந்த திசைக்கு யாரு குரு பகவான், இந்த திசைக்கு சூரிய பகவான், இந்த திசைக்கு சுக்கிர பகவான், இந்த திசைக்கு
ராகு பகவான், பிரம்மஸ்தானத்துல கேது பகவான், அப்படி ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களை நம்ம பிரித்து கொடுத்திருக்கோம். அதனாலதான் ஒரு புது வீடு கட்டி அந்த வீட்டுக்கான கிரக பிரவேசம் செய்யும் பொழுது பேரே பாருங்க, கிரக பிரவேசம். அந்த வீட்டுல ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரவேசிப்பதால் தான் அதை நம்ம கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்றோம். நம்ம வசிக்கிற நாட்டுக்கு நம்ம பேர்ல சொல்ல கிரகங்கள் பிரவேசிக்கக்கூடிய பகுதி. அப்போ அந்த கிரகங்களுக்கு தகுந்தாற் போன்று நம்ம வீட்டை அமைக்கிறோம். அப்பதான் அந்த வீட்டினுடைய அமைப்பு சரியாக இருக்கும். அதில் வாழக்கூடிய நமக்கும் அனைத்து விதமான சுக சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இல்லையா? நம்ம உயிர் இந்த உடலுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமான முறையில் இருந்தால் மட்டும்தான் உயிரால இந்த உடலுக்குள்ள வசிக்க முடியும். அதை போல நம்முடைய இருப்பிடம் சொல்லக்கூடிய வீடு நல்ல முறையில் வாஸ்து முறைப்படி அமைந்தால் மட்டும்தான் நம்மால அந்த வீட்டுக்குள்ள வசிக்க முடியும். ஏன்னா நம்ம வெளியே போறோம், எவ்வளவோ விஷயங்கள், பிரச்சனைகள், நன்மை தீமை, எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ண ஒரே இடம் நம்ம வீடுதான். சோ அந்த இடத்துல பாசிட்டிவ் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே போறப்ப எல்லா காரியங்களையுமே வெற்றி அடைந்து சக்சஸ் பண்ண முடியும். அதனால வீட்டுல கண்டிப்பா வாஸ்து பார்ப்பது அப்படிங்கிறது அவசியமான, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, சரி வீட்டை பத்தி பாக்கணும்னு சொல்லிட்டீங்க. முதல்ல வீடு யாருக்கு அமையும் அதை முதல்ல பாக்கணும்ல. அப்போ காலபுருஷனுடைய 4ஆம் இடம் நம்ம சொல்றோம். உங்களுடைய லக்னத்துல இருந்து 4ஆம் இடம், 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், இந்த கிரகங்கள் சுப நிலையிலும் வலுவான நிலையிலும் அமைஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு ஆடம்பரமான அழகான வீடு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதே 4ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா தந்தை வழி மூலியமா சொத்து அமையும், அல்லது அரசு குடியிருப்பு இல்லையா, கோட்ரஸ், கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய கோட்ரஸ், அந்த மாதிரி அரசாங்க வழியில கிடைக்கக்கூடிய கோட்ரஸ், தந்தை வழி கிடைக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தகுதியுடையவரா நீங்க இருப்பீங்க. அதே 4ஆம் இடத்துக்கூட யாரு குடி ராகு தொடர்பு இருக்குன்னு வைங்களேன், அந்த வீடு உள்ளூருக்குள்ள அமையாது, கண்டிப்பா வெளியூர்லதான் வீடு அமையும். வெளியூர்ல வீடு அமைந்தாலும் கூட அந்த வீட்டுல நீங்க இருந்து வசிக்கிறதுக்கான அமைப்பு இருக்காது. வீடு இருக்கும், வீடு கட்டியிருப்பீங்க, ஆனா வீட்டுல வசிக்கிற அமைப்போ யோகமோ உங்களுக்கு இருக்காது. அந்த வீடு வாடகைக்கு இருப்பீங்க, நீங்க வெளியூர் இருப்பீங்க. சோ 4ஆம் இடத்தோடு எந்த கிரகங்கள் தொடர்பு பெற்று இருக்கிறது அதைய பொறுத்துதான் உங்களுக்கு வீடு அமையுமா அமையாதா, அடுத்து எப்படிப்பட்ட வீடு அமையும், எந்த காலகட்டங்களில் வீடு அமையும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தீர்மானம் செய்வோம். இதே சனி தொடர்பு இருக்கு, சனி பகவான் 4ஆம் இடத்தோடு தொடர்பு வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய முதல் சொத்து பழைய வீடாதான் வாங்குவீங்க. உங்களுடைய வீட்டுக்கு அருகில குப்பை கூளங்கள், குப்பை தொட்டிகள் அல்லது கிரிமிட்டோரியம் சொல்ற இல்லையா, அந்த இடங்கள் அந்த வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய மாதிரிதான் உங்களுடைய வீடு அமையும். சரிங்களா? அப்போ எந்த கிரக தொடர்பு இருக்கு, நம்ம பேர்ல வீடு வாங்கலாமா, வீடு வாங்கினா அந்த சொத்து நிலைத்து இருக்குமா அப்படிங்கறத முதல்ல ஆய்வு செய்யணும். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எந்த தசா காலங்களை வாங்கலாம், நம்ம பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி வீடு வாங்கலாமா, நம்ம பேர்ல வீடு வாங்கினா அந்த சொத்து நிலைத்து இருக்குமா அப்படிங்கறத முதல்ல ஆய்வு பண்ணிட்டு அப்புறமா உங்க பேர்ல வாங்க. ஒருவேளை உங்க பேர்ல வாங்குவதற்கான தகுநிலை அந்த ஜாதக கட்டத்துல காமிக்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கணவர் பெயர்ல அல்லது உங்கள் குழந்தைகள் பெயரையும் இணைத்து வாங்கிக்கங்க. உங்க பேர்ல வாங்குறதா அந்த வில் பவர் இல்லைங்கிறப்போ குழந்தைகள் பேர்ல ஜாதகத்துல நல்ல அமைப்பு இருக்கு, சொந்த வீடு கட்டுற யோகா அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்க பெரிய உங்க பெரிய சேர்த்து நீங்க வாங்கும் பொழுது அந்த வீடு முழுமையா அவங்க கைவிட்டு போகாம நிலைத்திருக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அப்போ நம்ம ஒரு சொத்து வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம். அந்த காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்லையா, நம்ம வருமானத்தை சேர்த்தி ஒரு மிகப்பெரிய முதலீடு, பல நாள் உழைப்பு போட்டு சொந்த வீடுங்கிறது கட்டுறோம். பல பேருடைய வாழ்க்கையில் சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாகவே போய்விடுகிறது. நினைக்கிற எல்லாத்தினாலுமே சொந்த வீடு கட்டி வாழக்கூடிய நிலை வருவது கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இது நமக்கு சாத்தியமாகுமா, எந்த காலகட்டங்களை செய்யலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய. ஏன்னா இன்னைக்கு நிறைய வீடுகள் பார்த்துட்டோம் அப்படின்னா வீடை கட்டிடுறாங்க, லோனை போட்டு லோன் கட்ட முடியாம திணறி கடைசியில் வீடு கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்ம இன்னைக்கு நிறைய கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த காலகட்டங்களை செய்யலாமா, யார் பேர்ல செய்யலாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணும் பொழுது வீடுங்கிற விஷயம் உங்களுக்கு அழகா சாத்தியமானதாக இருக்கும் அப்படிங்கறது பார்த்தலாம். ஓகே, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாஸ்துல பொதுவா வாஸ்து அப்படின்னாலே அஷ்ட திசைகள் சொல்றோம் இல்லையா. இப்போ முதல் நம்ம பார்க்க போற திசை என்ன அப்படின்னா வடகிழக்கு. இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசானியம் அப்படின்னு சொல்லுவோம். ஈசானிய திசை அப்படிங்கிறதுக்கு யார் அதிபதி, கிரகம் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தான் அதிபதி. அப்போ இந்த ஈசானிய திசை உங்களுடைய வீட்டுல வடக்கும் கிழக்கும் சேர்ந்த வடகிழக்கு பகுதி தான் ஈசானியம் சொல்றோம். ஒரு வீட்டுல ஈசானிய பகுதி பாதிக்கப்படுமா என்ன ஆகும், என்னென்ன மைனஸ் ஆகும்,
ஈசானியம் சிறப்பா இருந்தா என்னென்ன நடக்கும். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு திசைகளும் சிறப்பா இருந்தா என்ன நடக்கும், அந்த திசை பாதிக்கப்பட்டா எந்த மாதிரியான கெடு பலன்கள் தீய பலன்கள் உண்டாகும்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். சோ இதை வச்சே நீங்க உங்க வீட்டுல எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் பொழுது உங்க வீட்டுல எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஒரு சரியான வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்க சரி பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இந்த ஒரு வகுப்புல எல்லா விஷயங்களும் கொடுத்துட முடியாது. அதனால நம்ம அளவுகள் இதெல்லாம் கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய கண்டிதம், அதை நம்ம இதுல கொடுக்க முடியாதுங்கிறனாட்டி தான். சோ உங்களுக்கு என்ன விஷயம் வேணும், எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். அப்போ ஒரு திசை பாதிக்கப்பட்டா என்னென்ன மாதிரி பிளஸ் கிடைக்கும், என்னென்ன மைனஸ் இருக்கும், இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கொடுத்துடலாம் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு நீங்க தொகுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அஷ்ட திசைகள் பார்த்தலாம். அஷ்ட திசைகள் என்ன அப்படின்னா நம்ம வடகிழக்கு, அதாவது அஷ்டதிக்கு பாலகர்கள் முதல்ல பார்த்துருவாங்க. அதாவது ஈசானியன், அடுத்து இந்திரன், வாயு பகவான், யம பகவான், அடுத்து நிருதி அல்லது கன்னி, சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா வருணன், அடுத்து வாயு பகவான், அடுத்து குபேர பகவான் சொல்லக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்கள். நம்ம அஷ்டதிக்கு பாலகர்களை பத்தி பேசும் பொழுதே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது ஒவ்வொரு நாளுமே இந்த அஷ்டதிக்கு பாலகருடைய பெயர்களை சொல்லுங்க. அப்படி சொல்ல தெரியலன்னா அஷ்டதிக்கு பாலகர்களே சொல்லி வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது பல திசைகளை பயணிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாகும். அப்போ இந்த அஷ்டதிக்கு பாலகர்களை வணங்கி நம்ம வெளியே செல்லும் பொழுது எந்த திசையில் உங்கள் பயணம் சென்றாலும் அந்த திசை உங்களுக்கு சுபமாக இருக்கணும். அந்த திசையை நோக்கி செல்லக்கூடிய உங்களுடைய பிரயாணமும் உங்களுடைய காரியமும் காரிய வெற்றி அடையணும் அப்படிங்கறக்காக இந்த அஷ்டதிக்கு பாலகர்களையும் நீங்க வழிபட்டுட்டு அப்புறமா தினந்தோறும் வெளியே கிளம்பும் போது எந்த திசையில் சென்றாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். அதனால எப்பொழுதுமே அஷ்டதிக்கு பாலகர்களை வழிபாடு படுத்து ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒண்ணு. அடுத்தது நம்ம ஒரு திசைகளா பார்த்தோம். வடகிழக்கு திசை, சரிங்களா? வடகிழக்கு திசை அப்படிங்கறது ஈசானியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஈசானியம் அப்படிங்கறது பாத்தோம்னா ரொம்ப புனிதமான பகுதி, வாஸ்து புருஷனுடைய தலை இருக்கக்கூடிய பகுதி. இப்ப நம்ம தலை மேல குப்பை குளங்களையும் அசுத்தங்களையும் சேர்த்துவோமா? நம்ம முகம் தலை எவ்வளவு சுத்தமா வச்சிருப்போம். அப்ப வாஸ்து புருஷன் ஈசானியத்துல தலை வச்சிருக்காருன்னா அந்த இடத்த ரொம்ப தூய்மையாகவும் சுத்தமாகவும் வச்சிருக்கணும். ஒரு பிளாஸ்டிக் சேருடைய கணம் கூட அந்த மூலையில இருக்கக்கூடாது. அந்த இடத்தில் எந்த கனமான பொருளும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு அசுத்தங்களோ கழிவுகளோ அந்த மூலையில சேர்க்கக்கூடாது. ரொம்ப ஸ்பரிசமா சுத்தமா நீட்டா கனம் இல்லாம இருக்கணும். அந்த ஈசானிய பகுதி தாழ்வாக இருக்கணும், நீரோட்டம் உள்ள பகுதியா இருக்கலாம், நிலமட்டத்துக்கு அடியில நீர் இருக்கலாம். இப்படி எல்லாம் இருந்தா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய அனைத்து சுபிட்சங்களும் பரிபூர்ணமா சேரும். எப்பொழுதுமே ஈசானிய பகுதியில் ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன், ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயம்தான் வீடு முழுக்க பரவும். அதே அந்த ஈசானிய பகுதியில ஒரு குப்பை குளமா அசுத்தமா கழிவுநீர் தேங்கி இருக்கு அல்லது மரங்கள் உயரமான மரங்கள் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அங்க என்ன நெகட்டிவான விஷயம் கொடுக்குதோ உங்க வீடு முழுக்க அந்த நெகட்டிவான விஷயம் தான் பரவும். அதனால உங்களுடைய வீட்டுல முதல் நீங்க சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டிய பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஈசானிய பகுதி தான் ஒண்ணு. ஏன்னா அந்த இடத்தை குரு பகவானுடைய இடமா நம்ம ஒதுக்குறோம். புரியுதுங்களா? அப்போ குரு பகவான் அப்படிங்கிறப்ப அங்க எவ்வளவு ஸ்பரிசம் இருக்கணும். குருனாலே அந்த வீட்டு குழந்தைகள். இதுல என்ன பிளஸ், அதாவது ஒரு வீட்டினுடைய ஈசானிய பகுதியை சிறப்பா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் உள்ள என்ன சொல்லலாம், அந்த வீட்டுல கூடிய பெரியவர்கள், அதாவது கணவனுக்கு அல்லது வீட்டுல முன்னாள் அவங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, யார் அந்த வீட்டுடைய குடும்ப பொறுப்புள்ளவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புகழ் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வீடு எப்பவுமே ஒரு சுபிட்சமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒருவேளை அந்த ஈசானிய பகுதின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல குழந்தைகள் குழந்தை இல்லாம பிரச்சனையா இருக்கலாம், குழந்தைகள் இருந்தால் ஆண் வாரிசு இல்லைங்கிற பிரச்சனை இருக்கும். அதையும் மீறி ஆண் வாரிசு இருந்தால் குழந்தைகளுடைய கல்வி உடல்நிலை இது சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். குழந்தைகளால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பொருளாதார தட்டுப்பாடு பொருளாதார குறை அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல இருக்கும். அப்போ முதல்ல நீங்க சரி செய்ய வேண்டியது ஈசானிய பகுதியை சரி பண்ணி வச்சுக்கணும். ஒண்ணு. அடுத்தது நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய திசை என்ன, கிழக்கு திசை. கிழக்கு திசை அப்படிங்கிறது இந்திரனுடைய திசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்திர திசைக்கு யார நம்ம அதிபதியா கொடுக்குறோம்னா சூரிய பகவான். அவர்தான் இந்திர திசைக்கு நம்ம அதிபதியா கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த திசையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சூரியன் ஒளி வரக்கூடிய பகுதி இல்லையா, அப்ப அந்த இடம் சுத்தபத்தமா இருக்கணும். முடிந்த வரைக்கும் அந்த இடத்த வாசல் படி வாசல் கதவு இருக்கக்கூடிய பகுதியா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த வடகிழக்கு பகுதியில நம்ம மோஸ்ட்லி இந்த வடக்கு திசையில
சுப திசை அசுப திசைன்னு இருக்குது. அந்த சுபமா அமையக்கூடிய இடத்துல நம்ம கதவு வைக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம 7 பகுதிகளா பிரிச்சு அதுல 3 நாள மட்டும் நம்ம என்ன பண்ணோம், வாசல் படி வைக்கக்கூடிய இடமா அமைப்போம். சோ அந்த இடத்தை வாசல் படியாக அமைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த கிழக்கு திசை உங்களுக்கு சுபமா அமைஞ்சிருக்கு, கிழக்கு திசையில செவுரு, உள்ள வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுபமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் ஆண்களுக்கான கம்பீரமும் வீரமும் கௌரவமும் முழுமையாக கிடைக்கும். அந்த வீட்டினுடைய ஆண்கள் பாதிக்கப்படாம இருக்கணும்னா ஒரு வீட்டினுடைய கிழக்கு திசை சரிவர அமைக்கப்பட்டிருக்கணும். அதுல செவுரு துண்டு விழுகிறதோ, புரியுதுங்களா, இல்ல அந்த திசைகள்ல வந்து ஒரு கோணலா இருக்கிறது, இல்ல அந்த இடத்துல வைக்க கூடாத பொருள்களை வைத்திருப்பதால இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்ப அந்த திசை சிறப்பா அமையல அப்படின்னா அந்த குடும்ப தலைவனுக்கு மரியாதை கௌரவங்கிற விஷயம் அங்க இருக்காது. புரியுதுங்களா? அந்த வீட்டுல ஆணுடைய பேச்சு எடுபடாது, ஆணுக்கான சுயமரியாதை இருக்காது, ஆணுக்கான ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்ற விஷயம் அங்க இருக்காது. அந்த குடும்பத்தில் பெண்களினுடைய அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்கும். அவங்க தான் அந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ ஒரு வீட்டினுடைய கிழக்கு திசையை சரிவர அமைப்பதால ஆண்களுக்கான ஒரு கௌரவம் சுயமரியாதையும் உங்களுக்கு உண்டாகும். ஓகேங்களா? ரைட். அடுத்து 3வது பார்ட் அப்படின்னா தென்கிழக்கு திசை. தென்கிழக்கு திசை அப்படிங்கறத அக்னி திசைன்னு சொல்றோம் இல்லையா? தென்கிழக்கு அக்னி. சோ இந்த நம்ம அந்த திசையிலேயே வந்துட்டு பாருங்க, அக்னி திசை அப்படிங்கறப்ப அங்க அக்னி சம்பந்தப்பட்ட பொருள்கள் தான் இருக்கணும். இதுக்கு மாறா நம்ம நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கிணறு இல்லையா, கிணறு வைக்கிறது, குளம் வைக்கிறது, தண்ணி டேங்க் வைக்கிறது, இதெல்லாம் இங்க வைக்க கூடாது. ஏன்னா ஒரு நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல நெருப்பை தான் வைக்கணும். நெருப்பு இல்லாமல் வேறு பொருள்களை வைக்கும் பொழுது அந்த நெருப்பு அணிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ அந்த தென் கிழக்குன்னு சொல்லக்கூடிய அக்னி மூலை யாரை குறிக்கிறதுனா சுக்கிரனை குறிக்கக்கூடியது. சுக்கிரனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த வீட்டு குடும்ப தலைவனுடைய மனைவியை குறிக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த தென்கிழக்கு திசைன்னு சொல்லக்கூடிய அக்னி மூலை சரிவர இருக்கணும். அப்படி அக்னி மூலை சரியா அமைக்கல அப்படின்னு சொன்னா, சரியா அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சிகரமா இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க, அந்த குடும்பத்திற்கு அடுத்தடுத்த குடும்ப வாரிசுகள் உருவாகும். இது எல்லாமே அந்த அக்னி திசை நல்லா இருந்தா கணவன் மனைவிக்கிடையேயான அந்யோன்யமும் சிறப்பா இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அது சுக்கிரன் சமையல் சொல்றோம், அங்கதான் செவ்வாய்ங்கிற இது செவ்வாய் சுக்கிரன் சொல்றவங்க வருது. சரிங்களா? ரைட். அதே அந்த அக்னி மூலை சரிவர இல்ல அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப தலைவியினுடைய உடல் நலன் பாதிக்கப்படும். புரியுதுங்களா? அதே போல அந்த வீட்டு பெண்களுக்கு திருமணமாகாமல் திருமணம் தள்ளி போறது, சமையல் அறையில வந்து பாத்தீங்கன்னா செவுரு தூர்விட்டு இருக்கிறது, வெடிப்பு இருக்கிறது, அல்லது பாத்தீங்கன்னா அந்த செவுரு தான் உயர்ந்து இருக்கிறது, அந்த என்ன சொல்லலாம், தென்கிழக்கு பகுதியினுடைய சுவர் அமைப்பில் அளவுகளில் ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த வீட்டு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறதுல தடை தாமதம் இருக்கும். அடுத்தது அந்த வீட்டு குடும்ப தலைவிக்கான உடல்நல பாதிப்பு அறுவை சிகிச்சை வரைக்குமே கொண்டு போய் விட்டுரும். அதனால உடல்நல பாதிப்பு எப்ப பார்த்தாலும் உடல்நிலை தொந்தரவு அந்த வீட்டு குடும்ப தலைவிக்கு இருந்துட்டே இருக்கும். சோ அந்த விஷயத்தையும் சரி பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த விஷயம் வந்து நம்ம தென் கிழக்குக்கு பார்த்தோம். அடுத்ததா பார்க்க போறது தெற்கு திசை. தெற்கு திசை அப்படிங்கறத நம்ம வந்து யம பகவானுடைய திசை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த தெற்கு செவுத்துல கட்டளை நாங்க போட்டாலுமே தெற்கு செவுத்துல ஒட்டி போடக்கூடாது, செவரை ஒட்டி போடாம தள்ளி போடணும். அதே போல இந்த கடிகாரம் மாட்டினாலுமே பாருங்க அந்த தெற்கு செவுத்துல மாட்டக்கூடாது. ஏன்னா யம பகவானுடைய திசை, அவர் அமைதியா இருப்பார். அந்த கடிகாரத்தை கொண்டு மாட்டும் பொழுது அது டிக் டிக் டிக்னு அந்த சத்தம் எழுப்பிட்டே இருக்கும் பொழுது யம பகவானுக்கு அது ஒரு தொந்தரவாய் இடைஞ்சலாக தோன்றும். அப்ப அவருடைய பார்வை இங்க திரும்புமா. அதனால எப்பொழுதும் தெற்கு திசையில் கடிகாரத்தை மாட்டக்கூடாது. அவரை இடைஞ்சல் பண்ற மாதிரியோ தொந்தரவு செய்யும்படியாகவோ நம்ம செஞ்சோம்னா அவருடைய பார்வை நம்ம வீட்டு மேல படும் அப்படிங்கறது ஐதீகம். அதனால நம்ம வந்து மோஸ்ட்லி தெற்கு செவுத்துல கடிகாரத்தை மாட்டக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு திசை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கிணறோ அல்லது பள்ளமோ இல்ல வீட்டோட கூரை வந்து தெற்கு புறம் தாழ்ந்து இருக்கிறதோ கண்டிப்பாக கூடாது. இந்த கிழக்கு பகுதியை விட மோஸ்ட்லி எல்லா பகுதிகளை விடவும் இந்த தெற்கு கொஞ்சம் உயர்ந்து இருப்பதுதான் சரியான முறை. இப்படிதான் தெற்கு திசை அமையணும். அந்த தெற்கு திசை சரியாக ஒரு வீட்டுல அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல போறவர்களுக்கு நல்ல ஆயுள் பலம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். சரிங்களா? ஆயுள் நல்லா இருக்கும், எந்த விதமான நோய் தொந்தரவுகள் பெரிய அளவுல பாதிப்பு வராது. அப்போ
தெற்கு திசை பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆயுள் பாதிப்பு உண்டு. அதே போல நோய் தொந்தரவுகள், உடல் உபாதைகள் கண்டிப்பா அந்த குடும்பத்துல யாராவது ஒண்ணு போகணும், ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கும். அப்போ அந்த தெற்கு திசை பகுதி சரியா வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். இதுக்கு அடுத்தது என்ன திசை அப்படின்னா, நம்ம தெற்கு பார்த்தோம் இல்லையா, அடுத்தது தென்மேற்கு திசை. தென்மேற்கு திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இருக்கிறதுலயே நம்ம உயரமா இருக்கக்கூடிய பகுதி. அதைத்தான் நிருதி கன்னி மூலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிருதி பகவான் கன்னி மூலைன்னு சொல்றோம். அப்ப இந்த கன்னி மூலையில பாத்தீங்கன்னா ஜன்னலோ கதவோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லுமே அந்த இடம் க்ளோஸா இருக்கணும். இருட்டு பகுதியா தான் அங்க இருக்கும். அந்த இடத்துக்குரிய கிரகம் யாருன்னா ராகு பகவான். அதனாலதான் பொன் பொருள் செல்வத்தெல்லாம் அங்க வைக்கக்கூடிய இடமாக ஒப்பிட்டார்கள். ராகு என்ன பண்ணுவாரு? அள்ளி கொடுப்பார்னு சொல்லுவா இல்லையா? அப்போ பொருளாதார விருத்தியை பெருமடங்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மை ராகு பகவானுக்கு தான் இருக்கு. பொருளாதாரத்தை பெருமளவு உயர்த்தி எதிர்பாராத அளவு தனத்தை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா ராகு பகவான் தான் பெருக்கி கொடுப்பார். அதனாலதான் அந்த கன்னி மூளைக்கு ராகு பகவான் ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய மூளையில ஜன்னலோ கதவோ அந்த கார்னர்ல இருக்க கூடாது. புரியுதுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செல்வம் சேராது. சில பேர் அந்த மூலையில போய் ஜலதார வைக்கிறது, பாத்ரூம் வைக்கிறது, இப்படி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை இருக்காது. சரி, அப்ப இந்த கன்னி மூளை சிறப்பாக இருப்பதால என்ன பலன் அப்படின்னா, பெண்களுக்கு உன்னதமான ரொம்ப பிளசண்டான வாழ்க்கை, எதிர்பார்த்ததை போன்ற மகிழ்ச்சிகரமான ஒரு திருப்திகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. நான் எப்படி நினைச்சேன்னு நினைச்ச மாதிரி லைஃப் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு அந்த திசை நல்லா இருந்தா ஏற்படும். அதே போல செல்வ செழிப்பு உண்டாகும். நல்லா செல்வ செழிப்பு, தன சேர்க்கை, இது எல்லாமே இந்த நமக்கு தென்மேற்கு திசை நல்லா இருந்தா உண்டாகும். அதே போல இந்த தென்மேற்கு திசை யாருக்காவது பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குடும்ப பெண்களால் அவமானம் உண்டாகும். புரியுதுங்களா? அதே போல செல்வ இழப்பு ஏற்படும். திடீர் பொருளாதார எதிர்பாராத திடீர்னு பொருளாதார இழப்புகள் உண்டாகும். எவ்வளவுதான் நம்ம உழைச்சாலும் கையில் ஒண்ணுமே மிச்சம் இருக்காது. கையில எதையுமே இறுக்கி பிடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அதே போல உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பா தொந்தரவுகள், உடல்நல குறைபாடுகள் ஏற்படும். தேவையில்லாத மன உளைச்சல், ரிலாக்ஸேஷன்கிறே இருக்காது. தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க. மன உளைச்சல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த கன்னி மூளையை நம்ம சரிவர வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மேற்கு திசை. மேற்கு திசை அப்படிங்கிறது வருண பகவான் குறிக்கக்கூடிய திசை. இந்த இடத்துக்கு நம்ம சனி பகவான் தான் சொல்றோம். அப்போ மேற்கு திசை அப்படிங்கிறது வருண பகவான், அதனால சனி பகவான் இல்லையா, அவரு மோஸ்ட்லி கருமை நிறம் கொண்டவர். அதனாலதான் அந்த மழை மேகமும் பாத்தீங்கன்னா கருமை நிறம், இருள் நிறைந்துதான் மழை பெய்யும். சரிங்களா? ரைட். அப்போ இந்த இடத்துல நமக்கு மேற்கு திசை பாதிக்கப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, மேற்கு திசை அப்படிங்கிறது வருமானம், மெயின் நமக்கு வருமானம், டெய்லி வருமானம், மந்த்லி வருமானம் சொல்றோம் இல்லையா, அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய பகுதி. அதே போல அந்த மேற்கு திசை சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த குடும்பத்திற்கான வருமானம் சிறப்பான முறையில் அமையும். அதே போல தொழில், உத்தியோகம், இது ரெண்டுமே சிறப்பா இருக்கும். ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் நிலையும் சிறப்பாக இருக்கும். எப்போ மேற்கு திசை சரிவர அமைந்திருந்தால். அதே மேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தா தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. சில பேருக்கு உத்தியோகமே நிலைச்சிருக்காது, 3 மாசத்துக்கு ஒருக்கா மாறிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த நிலைத்த தன்மைங்கிறது அங்க இருக்காது. அதே போல ஜீவனத்திற்கே குறை, அதாவது அவங்க எந்த ஒரு தொழிலை விட்டத ஜீவனம், அன்றாட நம்ம உணவு எடுக்கணுமா இல்லையா, அந்த ஜீவனத்திற்கே தட்டுப்பாடும் குறையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மேற்கு திசை பாதிப்பினால உண்டாகும். அப்போ மேற்கு திசையை சரிவர நம்ம வாஸ்து முறைப்படி இருக்கான்னு சரி பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்ததா பாத்துட்டோம்னா வடமேற்கு திசை. வடமேற்கு திசை அப்படிங்கிறது வாயு பகவானுடைய திசை. சரிங்களா? அதுக்கு எந்த கிரகம் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா சந்திர பகவான். அப்போ இந்த வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு திசை சிறப்பாக அமைஞ்சிச்சு அப்படின்னா வியாபாரம், தொழில், இது எல்லாத்துலயுமே நல்ல விருத்தி அடையும். ஒண்ணுமே இல்லாம ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் முதலீட்டுல ஒரு தொழில் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு பல லட்சங்கள் நம்ம பண்ணக்கூடிய அளவுல பல கோடி அளவுக்கு உயர்ந்துட்டேன்னு சொல்லக்கூடியது. அடிமட்டத்திலிருந்து உருவாகி
மிகப்பெரிய அளவுல விருத்தி அடையக்கூடிய அளவுல சிறப்பான தொழில் அப்படின்னா உங்க வீட்டுல வாயு மூளை சிறப்பா இருந்ததுன்னா நெகட்டிவ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். புரியுதுங்களா? அப்ப அடுத்தடுத்த வளர்ச்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சி, மாற்றங்கள், உயர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே போல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டுல அசுத்தங்களை வெளியேற்றக்கூடிய பகுதி, புரியுதுங்களா? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய பகுதி எது அப்படின்னா அது வாயு மூளை தான். அப்ப வாயு மூளை சரிவர இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை, அசுத்தங்களை வெளியேற்ற முடியும். அதனால இந்த வடமேற்கு மூளை சிறப்பா இருக்கணும். ஒருவேளை வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டிருந்தா என்ன பண்றது அப்படின்னா என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிக்கடி குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள், குடும்ப தகராறு வருது இல்லையா? குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாமே உருவாகும். அதே போல செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ளார செலவுகள் அதிகரிக்கும். சரிங்களா? அதே போல இந்த வாயு மூளைக்கு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் ஆகாம ஏதாவது பெண்கள் இருக்கிறாங்கன்னா அந்த வாயு மூளைய அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுங்க. வெளியூர் வெளிநாடு போறதுக்காக யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கும் நீங்க அந்த வாயு மூளைய பயன்படுத்த கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு நிமிஷங்க வரேன். வணக்கம். ஒரு மன்னிக்கணும், ஒரு சின்ன இது. அதாவது என்னன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம எந்த ஒரு பாடம் நடத்தினாலும் அந்த பாடம் சம்பந்தமான கிரகம் வந்து அங்க நிக்கணும். நின்னாதான் நம்ம சரியா வந்து பயணிக்கிறோம்னு அர்த்தம். இப்ப கரெக்டா வாயு மூளை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாயு மூளையுடைய அதிபதி சந்திர பகவானை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? கரெக்டா வந்து ஒருத்தர் வாசல்ல வந்து உணவு கேட்கிறார். சந்திரன் அப்படின்னாலே உணவு. சரிங்களா? அம்மா சாப்பிட கொஞ்சம் உணவு தான் கொடுங்கன்னு கேட்கிறார். அப்ப அந்த கிரகத்தை நம்ம ஆத்மாத்மமாக வழிபாடு செய்யும் பொழுது, அந்த கிரகத்தை பத்தி பேசும் பொழுது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவம் அங்க நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம சரியாக பயணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசக்கூடிய இடத்துல அந்த கிரகம் வந்து நிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நம்ம வாஸ்து வகுப்புல யாரெல்லாம் பயணிக்கிறீர்களோ உங்களுக்கு பரிபூர்ணமா வாஸ்து பகவான் சீக்கிரமா சொந்த விட மேற பாக்கியத்தை கொடுப்பாரு. ஓகே, அடுத்த நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். அப்ப இந்த மேற்கு திசை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வடமேற்கு தானே பார்த்துட்டு இருந்தோம். வடமேற்கு திசை அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய திசை. அங்க வெளிநாட்டு உத்தியோகத்துக்காக பயணிப்பவர்களுக்கு, முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க, திருமணத்துக்காக முயற்சி செய்யறவங்க, இன்னும் திருமணம் ஆகாம இருக்கு அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாயு மூலையில அவங்களுக்கான படுக்கை அறை, அவங்களுடைய ட்ரெஸ் புக்ஸ் வைக்கக்கூடிய இடத்த அந்த ரூம்ல அமைச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற விஷயமும் திருமணம் அப்படிங்கிற விஷயமும் சீக்கிரமாக அமைஞ்சிடும். ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வடக்கு திசை. வடக்கு திசை அப்படிங்கிறது குபேர திசைன்னு சொல்றோம், ஐஸ்வர்ய திசை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வடக்கு திசையினுடைய அதிபதி யாரு அப்படின்னா புதன் பகவான். இவர் தான் நமக்கு இந்த குபேர திசையினுடைய அதிபதி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த திசையில என்ன பண்ணலாம்? இந்த திசை சிறப்பா இருந்தா மட்டும்தான் ஒரு குடும்பத்துல பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, செல்வ செழிப்பு, புதுசா வீட்டுல செல்வங்கள் சேர்ந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? அந்த செல்வம் சேருமே தவிர குறையாது. அப்போ ஒரு பொருளாதார விருத்தி அடையலன்னு சொன்னாலே உங்க வீட்டுடைய வடக்கு பகுதியை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. வடக்கு சுவர் சரியா இருக்கா, அந்த அளவுகள் சரியா இருக்கா, சூற்றல் ஏதாவது விரிசல் இருக்குதா, புரியுதுங்களா? இந்த விஷயத்துல வைக்கக்கூடாத பொருட்களை மாற்றி வைத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்ப வடக்கு திசை சரியாக அமைஞ்சிருந்தா பணவசதி, பொருளாதார உயர்வு, ஆடை ஆபரண சேர்க்கை, மன நிம்மதி, மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்,
கௌரவம், இது அனைத்து நிகழ்வுகளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே இந்த வடக்கு திசை பாதிக்கப்பட்டு இருந்தால் அப்ப என்ன நடக்குன்னா, கண்டிப்பாக பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படும். நீங்க எதிர்பார்த்த ஆடை ஆபரண சேர்க்கைங்கிற விஷயமும் இங்கே இருக்காது. சரிங்களா? அப்போ உடல்நலம் பாதிப்பு இருக்கு யாருக்காவது. பொதுவா நம்ம இந்த ஈசானிய பகுதியை பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த வடக்கும் கிழக்கும் சேர்ந்த பகுதியில தான் என்ன பண்ணுவோம்னா, வடக்கு செவத்து பகுதியில குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான அறை ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா அந்த திசையில் உட்கார்ந்து படிச்சாங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்கும். ஏன்னா வடக்கு பாத்துட்டீங்கன்னா புதனுடைய திசை, அந்த வடகிழக்கு ஈசானியம் பாத்தீங்கன்னா குரு, அங்க புதனும் குருவும் இருக்காங்க, கல்விக்கு முக்கியமான கிரகங்கள். அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து குழந்தைங்க படிக்கும் பொழுதுதான் கல்வி அறிவில் நல்ல மேம்பட்ட நிலைமை அடைய முடியும். எப்பவுமே குழந்தைகளை ஈசானியத்துல உட்கார்ந்து படிக்க வைங்க. அந்த படிக்கிற திறமை ஒரு முறை படிச்சாலே நல்ல எளிமையா பதியக்கூடிய தன்மை உருவாகும். அதனால ஈசானியத்துல படிக்கிறது நல்லது. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஈசானியத்துல படுக்கை அறை அமைச்சு கொடுக்கறதுனால உடல் ஆரோக்கியம் உண்டாகும். ஆனா வயசானவங்களுக்கு மட்டும்தான் ஈசானியத்துல படுக்கை அறை ஏற்படுத்தணும். மத்தபடி புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு மத்த யாருக்குமே ஈசானியத்துல படுக்கை அறையை கொடுக்க கூடாது. மத்த எல்லாருமே எங்க பண்ணணும், நம்ம தென்மேற்கு பகுதி தான் அந்த குடும்ப தலைவனினுடைய படுக்கை அறையாக இருக்கணும். ஓகேங்களா? அதே போல இப்ப நீங்க உங்க வீட்டுல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா தென்மேற்கு திசைன்னு சொல்லக்கூடிய கன்னி மூலையில குழந்தைகளுக்கான ரூமோ இல்ல வீட்டுல வேற யாராவது ரூம் ஒதுக்கி இருந்தீங்க அப்படின்னா, அந்த தென்மேற்கு மூலையை யாரு பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய ஆதிக்கம் தான் இந்த குடும்பத்துல அதிகமா இருக்கும். அவங்க டாமினேஷன்ல தான் அந்த குடும்பமே போகும். அப்போ அதனாலதான் சொன்னது, அந்த குடும்ப தலைவனுக்குத்தான் தென்மேற்கில் இருக்கக்கூடிய படுக்கை அறையை ஒதுக்கணும். அந்த அறையில் வசிக்கக்கூடியது குடும்ப தலைவனாக இருந்தால்தான் அந்த குடும்பத்தினுடைய அதிகாரம் அவர்கிட்ட இருக்கும். இது வீட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய சொந்தமா நீங்க தொழில் பண்ண உங்க ஆபீஸ், உங்க கடை எங்கேயா இருந்தாலும் அந்த இடத்தினுடைய தென்மேற்கு மூலையில நீங்க உட்காருங்க. உங்க பணியர்கள் அங்க இருந்தாங்கன்னா அவங்க பேச்சு கேட்டு நீங்க செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புரியுதுங்களா? அப்போ யாரெல்லாம் ஈசானியத்தில் உட்கார்ந்து இருக்கீங்களோ அவங்க எல்லாம் தென்மேற்குல உட்கார்ந்தவங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. குழந்தைகளை ஈசானியத்தில் உட்கார வைக்கிறதுனால படிக்கவும் செய்வாங்க, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். சோ இந்த ரெண்டு விஷயமே அங்க நடக்கும். சரிங்களா? அப்போ தென்மேற்கு மூலையில குடும்ப தலைவர்கள் பயன்படுத்துவது சிறப்பு. அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுக்கான இடத்தை தென்மேற்கு உயர்வான பகுதிக்கு மாத்திக்கங்க. உங்களுக்கு பணிபுரியக்கூடியவர்களை வாய்ப்பு இருந்தால் மாத்திக்கணும். எல்லா தொழில் செய்யற இடத்துலயுமே நமக்கான இடத்தை நம்ம தேர்வு செய்து கொள்ள முடியாது. சோ வாய்ப்புள்ளவர்கள் அந்த மாதிரி மாத்திக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்புறம் இந்த அஸ்து திசைகளையுமே பார்த்துட்டோம். எந்த திசையில் சிறப்பா இருந்தா என்ன மாதிரி பலாபலம் நமக்கு கிடைக்கும், இந்த அஸ்த திசைகள் பாதிக்கப்பட்டா என்ன மாதிரியான பலாபலம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஓகே, அடுத்ததா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க போர்டுல தெரியும் நினைக்கிறேன், நம்ம இது ஒரு வீட்டினுடைய பகுதின்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஒரு வீட்டினுடைய மனை, இந்த மனையில வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா நம்ம பிரிச்சிருக்கோம். 4 திசைகள் இருக்கு. இந்த 4 திசைகளை நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி பிரிச்சிடும். வடக்கு கிழக்கு ஒரு பகுதியாகவும் தெற்கு மேற்கு ஒரு பகுதியாகவும் பிரிச்சிடும். இந்த வடக்கு கிழக்கு பகுதியைத்தான் சூரிய பத்ததின்னு சொல்லுவோம், ஆண் பகுதி சூரிய பத்ததின்னு சொல்லுவோம். இந்த தெற்கு மேற்கு பகுதி என்ன சொல்லுவோம்னா சந்திர பத்ததின்னு சொல்லுவோம். எளிமையா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வீட்டு உபயோக பொருட்களை எந்த திசையில எங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்பவுமே. இது எளிமையான ஒரு ரூல். இதை நீங்க மனசுல வச்சாலே எல்லா பொருட்களையும் அழகா ஆர்கனைஸ் பண்ண முடியும். என்னன்னா சூரிய பத்ததி, இது சந்திர பத்ததி. சூரிய பத்ததினா ஆண் பகுதி, சந்திர பத்ததினா பெண் பகுதி. ஒரு ஆணை விட பெண் தான் மனோ வலிமை கொண்டவள். எவ்வளவு பெரிய துன்பங்களையும் மனதளவில் தாங்கக்கூடிய மனோ வைராக்கியம் கொண்டவள். மனதில் ஆழமான பழுக்களையும் தாங்க, மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங் உமன் சொல்ற இல்லையா, ரொம்ப மன அழுத்தம் இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான உமன் சொல்ற இல்லையா. அதனாலதான் இந்த சந்திர பத்ததின்னு சொல்லக்கூடிய பெண் பகுதியில் அதிகமான கனமான பழுவான பொருட்களை வைக்கலாம். சூரிய பத்ததியில அதிகமான கனமான பொருட்களை வைக்க கூடாது. அவ்வளவுதான். அப்ப என்ன, வடக்கு செவரு கிழக்கு செவரு, இந்த சுவற்று பக்கத்துல இந்த திசைகள்ல கனமான பொருட்களை, அதாவது லேப்ட் செல்ஃப், இது எதுவுமே இந்த பக்கம் வைக்க கூடாது. புரியுதுங்களா? அதே தெற்கு செவத்து மேற்கு செவத்துல லேப்ட் வைக்கிறது, செல்ஃப் வைக்கிறதெல்லாம் வைக்கலாம். கனமான பொருள், தையல் இயந்திரம், ரொம்ப மிஷினரிஸ் எல்லாம் வைக்கிறது, கனமான பொருட்கள், பீரோ, வெயிட்டான பொருட்கள் எல்லாமே இந்த திசைகள்ல வைக்கலாம். அப்படிங்கறத எளிமையா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா
நீங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையுமே அழகா ஆர்கனைஸ் பண்ணி அழகாக அடுக்கி வைக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த சின்ன கான்செப்ட் தான் சூரிய பத்ததி சந்திர பத்ததி, ஆண் திசை பெண் திசை. சோ அந்த இடத்த மட்டும் அழகா பிளான் பண்ணிட்டீங்கன்னா கனமான பொருட்களை வைக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டினுடைய அமைப்பு மட்டும் கிடையாது, வீட்டுல எந்த இடத்துல எந்த பொருள்களை வைக்கின்றோமோ அதுவும் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது. புரியுதுங்களா? அதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார பொருட்கள், மின்சாதன பொருட்கள் இதெல்லாமே தென்கிழக்குல வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அங்கதான் அக்னி மூலை. சோ அந்த இடத்துல நம்ம அதை வைக்கலாம். அப்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொட்டி நீர்நிலைகள் எல்லாமே ஈசானியத்துல அமைக்கலாம். நார்மலாவே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம தென்மேற்கு பகுதி நிறுதி மூலைன்னு சொல்றோம், கன்னி மூலை, அந்த இடத்துலதான் உயர்நிலை தொட்டி அமைக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அமைக்கிறது சிறப்பு. அதே போல நம்ம வாசப்படி இதெல்லாமே இரட்டைப்படையில் அமைக்கிறதா ரொம்ப சிறப்பு. வீட்டுக்கு பொதுவா ஒரு கதவு வைக்கிறோம்னா அதுக்கு நேர் எதிர் திசையில ஒரு கதவோ ஜன்னலோ கண்டிப்பா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா வீட்டுக்கு ஒரு நெகட்டிவோ ஏதோ வருதுன்னா அந்த வழியில பூந்து போகணும். எப்பவுமே ஒரு கதவுக்கு நேர் எதிர் திசையில் ஒரு ஜன்னலோ கதவோ, பழைய காலங்களை பாருங்க கொல்லப்புற கதவுன்னு வச்சிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கெல்லாம் எங்க நம்ம உள்ள நுழைந்தோம்னா அடுத்தடுத்து கண்டினியூஸா போகுது. இந்த பக்கம் ஒரு செவரு நம்ம செவருனா அடுத்த வீட்டுக்காரருக்கு அது அவங்க செவரு. ஒரு செவரை கூட முழுமையா நம்மளால கொண்டாட முடியாத நிலை இன்னைக்கு அபார்ட்மெண்ட் நிலைமை இருக்கு. சரிங்களா? இதுல குறிப்பா இந்த கிழக்கு சுவர் இருக்கு இல்லைங்களா? கிழக்கு சுவர், உங்க வீட்டினுடைய கிழக்கு சுவர் இன்னொருவருக்கு மேற்கு சுவரா இருக்கக்கூடாது. அதாவது பொது சுவராக இருக்கக்கூடாது. மத்த செவர் கூட ஓகே, ஆனா கிழக்கு சுவர் அப்படிங்கிறது அந்த குடும்ப தலைவனை குறிக்கும், சூரியனை குறிக்கும், வருமானத்தை குறிக்கும். அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உங்களோட கிழக்கு சுவர்ல இன்னொருத்தரது கூட தொடர்ச்சியா செவரு கட்டி அவங்களுக்கு அந்த மேற்கு சுவரா இருக்கிற மாதிரி இருந்தா அந்த வீட்டு குடும்ப தலைவன் பாதிக்கப்படுவார். சோ அந்த விஷயத்த கண்டிப்பா பண்ண கூடாது. ஓகேங்களா? ரைட். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓகே இப்ப எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அஸ்த திசைகள் நல்லா இருந்தா என்ன பலன், பாதிக்கப்பட்ட என்ன பலன் அப்படிங்கிற விஷயங்களே நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்ததான் இந்த வாஸ்து பூஜை சொல்றோம் இல்லையா? வாஸ்து பூஜை யாருங்க பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடு கட்டுறவங்க தானே, கட்டப்போறப்ப தானே வாஸ்து பூஜை போட்டு இல்லையா, வாஸ்து பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்க. அவங்க தானே வாஸ்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது தவறான விஷயம். ஏன்னா வாஸ்து பூஜைங்கிறது அவங்களுக்கானது மட்டுமே கிடையாது. இப்ப சொந்த வீடு உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் நீங்க வாஸ்து பூஜை பண்ணலாம். ஏன் அப்படின்னா சொந்த வீடு இருக்கு, அந்த வீட்டில் எந்த விதமான வாஸ்து குற்றங்கள் இல்லாம சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக வாஸ்து பூஜை வழிபாடு பண்ணலாம். அதே போல எனக்கு சொந்த வீடே இல்ல, எனக்கு சொந்த மண் மனை பூமி எதுவுமே இல்ல அப்படிங்கிறவங்களும் வாஸ்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா அந்த வாஸ்து வழிபாடு எப்படி வழிபாடு பண்ணுங்க லாஸ்ட்ல சொல்றேன். அப்போ அந்த வாஸ்து பகவான் கிட்ட வழிபாடு பண்ணும் பொழுது எனக்கு சொந்த வீடோ மண் வாசனை மண் பூமி எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு செங்கல் வைத்து வாஸ்து பூஜை அன்னைக்கு ஒரு செங்கலை வச்சு வழிபாடு செய்து பண்ணும் பொழுது சீக்கிரமா சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும், பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சரி, சொந்த வீடு இருக்கிறவங்களும் கும்பிடலாம், வீடே இல்லாதவங்களும் கும்பிடலான்ட்டீங்க. அடுத்தது சொந்த வீடு இருந்தும் கடன் லோன்ல போய் டாக்குமெண்ட் மாட்டிக்குச்சு, அப்போ அவங்களும் வாஸ்து பூஜை வழிபாடு பண்ணலாம். எப்படி கும்பிடலாம்? வாஸ்து பகவான் கிட்ட என்னுடைய வீட்டை எனக்கே உரியதாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி நீங்க வாஸ்து வழிபாடை பண்ணலாம். இப்ப பூமி வாங்கியிருக்கீங்க ஆனா வீடு கட்டல, இடம் மட்டும் இருக்குன்னா அப்ப இந்த இடத்துல நான் சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு வாஸ்து வழிபாடு நீங்க பண்ணலாம். இந்த வாஸ்து வழிபாடு பொதுவா பார்த்தோம்னா 12 மாதங்கள் இருக்கு. அதுல உபய மாதம்னு சொல்லக்கூடிய 4 மாதங்கள்ல வாஸ்து புருஷன் கண் விழிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த வாஸ்து புருஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ராசிகள் வரும் இல்லையா, இந்த உபய ராசிகள் வரக்கூடிய 4 மாதங்களுமே பாத்தீங்கன்னா நிலையற்ற ராசிகள், நிலையற்ற மாதங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். உபய ராசினாலே நிலையற்றது, நிரந்தரம் இல்லாதது, ஏற்றம் தாழ்வும் இரண்டுமே இருக்கும். சோ அந்த காலங்கள்ல வீடு கட்டுறத ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த வீட்டுடைய தன்மை எப்படி இருக்கும், நமக்கு நிலையில்லாம போயிடும். அப்படிங்கிற நாட்டிக்கு அந்த 4 மாதங்கள்ல வாஸ்து புருஷன் கண் விழிப்பது கிடையாது. அந்த நாட்கள்ல வாஸ்து பூஜையும் வராது. 8 மாதங்கள் மட்டும்தான் வாஸ்து நாள் வரும். அந்த 4 மாதங்கள் வாஸ்து நாளும் வராது. அந்த மாதங்கள்ல வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ கிரகப்பிரவேசம் செய்யறதோ அவ்வளவு சிறப்பானது கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அப்ப மாசத்துல 4 ஒரு வருடத்துல 4 மாதங்கள் போயிடும், அப்ப மிச்சம் 8 மாதங்கள் தான் இருக்கும். இந்த 8 மாதங்கள்ல வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய குறிப்பிட்ட நாளிகை நமக்கு பஞ்சாங்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், டைம் கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். அப்ப வாஸ்து புருஷன் எழுந்தார் அப்படின்னா 18 நிமிஷம், ஃபர்ஸ்ட் 18 நிமிஷம் என்ன பண்ணுவார்னா அப்பதான் தூக்கத்துல இருந்து விழிப்பார். 1.5 மணி நேரத்துல
முதல் 18 நிமிஷம் தூக்கத்துல இருந்து விழிப்பார். அப்ப வாஸ்து பூஜை கும்பிடக்கூடாது. 1.5 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. அந்த 18 நிமிஷம் கும்பிடக்கூடாது. அடுத்த 18 நிமிஷம் பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் அப்படி என்ன பண்ணுவாரு, குளிச்சுட்டு வருவார். சோ அந்த டைமும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்த 18 நிமிஷம் பூஜை செய்வார். அப்பவும் நம்ம அவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. கடைசியா வரக்கூடிய 36 நிமிஷங்கள்ல மட்டும்தான் அவர் உணவு அருந்தி தாம்பூலம் தரிப்பார். எப்பவுமே நம்ம தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டு அந்த தாம்பூலம் போடுவோம் பாருங்க, ரொம்ப நிறைவா திருப்தியா சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்போம். அப்ப போய் கேட்டா ஏதோ குழந்தைங்களே ஒரு ஏதோ வேணும்னு கேட்டாங்க, சிந்தா வாங்கிக்க போ அப்படின்னு ஒரு இஷ்டப்பட்டு கொடுப்பேன் இல்லையா. அதே போல அந்த வாஸ்து புருஷன் அதனுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த தாம்பூலம் தரிக்கின்ற பொழுது அந்த வாஸ்து பூஜை வழிபாடு பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்க ஈசானிய மூலையில பண்ணலாம். மற்றவர்கள் வீட்டுடைய நிலைவாசப்படி இருக்கு இல்லையா, வீட்டினுடைய உள்வாசப்படி, அந்த வாசப்படியை சுத்தமா கழுவி அதுக்கெல்லாம் பொட்டுப்பு வச்சு மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் பிடித்து வைத்து ஒரு தலைவாழை இலை போட்டு அதுல பொரி, கடலை, மிட்டாய், தேங்காய், தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, அதுல ஒரு 101 ரூபாய் காணிக்க இதெல்லாம் வச்சு கற்பூரம், ஊதுபத்தி, ஒரு டம்ளர்ல தண்ணி இதெல்லாம் மூந்து வச்சு சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த சிவப்பு நிற மலர், அரளிப்பூ, செம்பருத்தி, நீங்க எது வேணா பயன்படுத்தலாம். சிவப்பு நிற மலர்கள் தான் வாஸ்து பகவானுக்கு பிடித்தமான மலர். இந்த மலர்களை கையில எடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமா சொந்த வீடு அமையணும், லோன்ல இருக்கிற என்னோட வீடு திரும்பி வரணும், நான் சீக்கிரமா பூமி வாங்கணும், இருக்கிற பூமியில வீடு கட்ட முடிய கோரிக்கை என்னவோ ஆத்மாத்மமாக வாஸ்து புருஷன் கிட்ட வைங்க. வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அஷ்ட திசைகளிலும், அதாவது 8 திசை சொல்றோம் இல்லையா, ஈசானியம், கிழக்கு, அக்ரி மூலைன்னு நம்ம 8 மூளை சொல்றோம் இல்லையா, அந்த 8 மூலையிலையும் சிவப்பு நிற பூக்களை போட்டு 8 திசைகளிலும் விழுந்து விழுந்து கும்பிடுங்க. இப்படி வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அந்த காணிக்கையெல்லாம் வச்சீங்க இல்லையா, தலைவாழையில பொறிக்கடல் எல்லாம் போட்டு வச்சீங்க இல்லையா, ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் கழிச்சுட்டு அப்புறமா அந்த தாம்பூலத்தை அப்படியே இந்த இலையோட எடுத்து பொறிக்கடலை, தேங்காய் பழம் எல்லாம் அப்படியே எடுங்க. எடுத்து அப்படியே ஒரு கவர்ல போட்டுட்டு கட்டிட வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, புரியுதுங்களா, கட்டிட வேலை செய்யக்கூடிய தொழிலாளி யாராவது ஒருத்தருக்கு அதை நாங்க வாஸ்து பூஜை கும்பிட்டோம் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆத்மாத்தமா கொடுங்க, வாங்கிக்குவாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த கட்டிடம் பணி செய்யறதால போய் சேர்ந்திருக்குது. சரிங்களா? விரைவில் உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான யோகா அமைப்பு கண்டிப்பா கூடி வரும். இதை தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல பார்த்தோம்னா வாஸ்துக்காக சில விஷயங்களை வைக்கலாம், இதெல்லாம் வாஸ்து குறைபாட்டை நீக்குன்னு சொல்லுவோம். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக வாஸ்து குறைபாட்டை நீக்குங்கிறது கிடையாது. வாஸ்து குறைபாட்டினால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொடுக்கும். அத ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பரிகாரம் அப்படிங்கிறது பரிகாரம் செஞ்சுட்டு 100% சக்சஸ் அப்படிங்கலாம் கிடையாது. மழை பெய்யும் பொழுது அது பிடித்து போகக்கூடிய குடை மாதிரி நீங்க கொஞ்சம் நனையாம பாதுகாப்பா போய்க்கலாம். மழையில நினைங்கிறது நினைஞ்சுதான் போகணும், முழுமையா காப்பாற்ற முடியாது, ஒரு தற்காப்பு. சரிங்களா? அதே போலதான் இதுவும். அதனால சில ஜாதகம் இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டுலதான் இருக்கணுங்கிறது அவங்க விதியமைப்பு ஜாதகத்திலேயே அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த முதல் வீடு அந்த வாஸ்து குறைபாடோட தான் அமையும். திருப்பி 2ஆம் வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருந்ததுனாதான் நம்ம பண்ண முடியும். சோ அந்த மாதிரி வாஸ்து குறைபாடான வீடு இருக்கும் பொழுது அதுல இருந்து நம்ம தற்காத்துக்குள்ள சில வழிபாடு முறைகள் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதுல உங்களுக்கு மாற்றம் உண்டு. ஓகே, அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது கப்பல் இருக்கு இல்லையா, இந்த மரத்தினால் செய்யப்பட்ட கப்பல், இத வீட்டுல வைக்கிறதுனால பொருளாதாரம் பெருகும். அதுல குறிப்பா டைட்டானிக் கப்பலா வச்சிடாதீங்க. வேறு மாதிரி இருக்கக்கூடிய படகு கப்பல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு பொருளை வீட்டுல வைங்க. அதுல 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்க. ஏன்னா இந்த படகு அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ரேவதி நட்சத்திரத்தெல்லாம் சுக்கிர பகவான் உச்சமடைகின்றார். சுக்கிர பகவான் தான் ஒரு அலங்காரமான ஆடம்பரமான வீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த படகை வைத்து அதுல 5 ரூபாய் நாணயம், கோல்டன் கலர் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயம் அதுல போட்டு உங்களோட ஹால்ல வைங்க. வைக்கும் பொழுது சீக்கிரமா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டுல ஏதாவது வாஸ்து குறைகள் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கம்மியாகும். அதே போல இந்த கதவுல ஸ்வஸ்தி சிம்பல் போறது இதெல்லாமே கதவுல இல்ல மேஜ மேல உங்க டேபிள் மேல வைக்கிற மாதிரி வைக்கலாம். அதே போல தொடர்ந்து வீட்டுல இந்த மல்லிகை பூ, சந்தனம், சுத்தமான சந்தன கட்டையை பயன்படுத்துறது. சந்தனம்னா இந்த கலப்படமானது இருக்கக்கூடாது, சுத்தமான சந்தன கட்டையை பயன்படுத்தணும். சோ இதை நீங்க பண்றதுனாலையும் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். அதே போல வீட்டுல பாத்துட்டீங்கன்னா அந்த வாடாமல்லி பூச்செடி சொல்லுவோம் இல்லையா, வாடாமல்லி பூச்செடி, இந்த பூச்செடியை வீட்டுல வளர்ப்பதனாலையும் அது வாடாமல்லி
வீட்டில் இருப்பவர்களை வாடாமல் என்றும் காக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல மழை நீர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாஸ்து குறைபாட்டை நீக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். சரிங்களா? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை வந்தா நடு வீட்டுக்குள்ள விழுகும். அன்னைக்கெல்லாம் தொட்டிக்கட்டு வீடு இருந்துச்சு. மழை வரும் பொழுது இந்த முற்றத்துல நடு வீட்டுல விழுந்து அந்த மழைத்தளி வீடு முழுக்க தெரித்து வீட்டுல இருக்கிற எல்லா நெகட்டிவான விஷயங்களும் வெளியே போயிடும். புரியுதுங்களா? வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை வெளியேற்றுறதுக்காதான் அந்த மழை நீர் நடு வீட்டுக்குள்ள விழுகிற மாதிரி அன்னைக்கு செஞ்சு வச்சாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு மழை வந்தா டிராப்ஸ் கூட உள்ள வரக்கூடாது, கதவு ஜன்னலாம் அடைச்சு வச்சிடும் இல்லையா? மழை நீர் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அதை அப்பப்ப சரி செய்து கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால மழை தண்ணி வீட்டுல மழைத்தூரல் தெளிச்சா பரவாயில்ல, விட்டுருங்க, மழை நின்று தொடச்சு சுத்தம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே போல சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு பெய்யக்கூடிய மழை மிகப்பெரிய அற்புதமான வாஸ்து குறைபாட்டை நீக்கும் பொக்கிஷம். அந்த மழை கிடைச்சா புடிச்சு வைங்க, கண்ணாடி பாட்டில புடிச்சு வைங்க. ஒவ்வொரு மாதமும் வீடு துடைக்கும் போது வீடு துடைக்கிற தண்ணியில கல்லுப்பு போட்டு இந்த மழை நீரையும் கொஞ்சம் சேர்த்து வீடு ஃபுல்லா தொடச்சு விடுங்க. அப்படி துடைக்கும் பொழுது வீட்டுல இருக்கக்கூடிய குறைபாடுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவு மனஸ்தாபம் எல்லாம் குடும்பத்துக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்குன்னா உடனே இதை செஞ்சு பாருங்க. தண்ணிக்குள்ள கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு கூட இந்த மழை நீர் இருக்கு இல்லையா, அதையும் உள்ள சேர்த்தி தொடச்சு விடுங்க. அப்படி செய்யும் பொழுது அடிக்கடி இந்த மழை நீர் போட்டு வீடு துடைக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்படி செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே சொல்லும் பொழுது ஒரு பலன் தெரியாது, நம்ம அனுபவத்தால் உணரும் பொழுது மட்டும்தான் இது இவ்வளவு தூரம் வேலை செய்யுதான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அது புரியும். அதனால நீங்க பயன்படுத்தி பாருங்க, அப்பதான் அந்த விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? அதே போல இந்த மணிகள் இருக்கும் இல்லையா, குழலாம் இந்த மணி ஓசை கேட்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நீங்க வீட்டுல மாட்டி வைக்கலாம். அது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு வீட்டுல கண்டிப்பா கொடுக்கும். அதே போல பட்டோம்னா அதுல 3 மணிகள் இருக்கிற மாதிரி வச்சீங்க அப்படின்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும். 5 மணிகள் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். 7 மணிகள் இருக்கு அப்படின்னா குழந்தைகளால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 6 மணிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வரவேற்பறையில மாட்டணும். அது வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க அந்த 6 மணிகள் இருக்கிறத போட்டீங்கன்னா கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். அதே போல 8 மணிகள் இருக்கக்கூடிய அந்த ஓசை கேட்கிற மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா நல்ல அறிவாற்றல் அதிகரிக்கும். சோ இந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்துங்க. இனி மேற்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலையும் வாஸ்து பகவானுடைய வழிபாடும் ஒவ்வொரு நாளும் அஸ்ததிக்கு பாலகருடைய வழிபாடையும் நீங்க எடுத்துக்கங்க. நீங்க அஸ்த திசைகளில் எந்த திசை சென்றாலும் வாஸ்து பகவானும் அந்த அஸ்ததிக்கு பாலர்களும் உங்களுக்கு துணையா இருந்து அனைத்து காரியங்களையும் சித்தி பெற்று கொடுப்பாங்க. அதே போல புதிதா வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பா, ஏன்னா நம்ம வீடு கட்டுவதற்காக பல லட்சங்களை செலவு பண்றோம். அப்ப அந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்றது தவறு கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வர்றது சிறப்பு கிடையாது. சரிங்களா? அதனால வாஸ்து பார்த்துட்டு நீங்க அப்புறமா பண்ணுங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய முதலீடு செய்ய போறோம். அப்ப அந்த இடத்துல வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்துன்னா அதற்கான பரிகாரங்களையும் அதற்கான சாந்தி பரிகாரத்தை பண்ணி திருப்திப்படுத்திட்டு அப்புறமா நீங்க பண்ணுங்க. எப்பொழுதுமே நவதானியங்களை வீட்டுல வைங்க. புரியுதுங்களா? நவதானியம் எப்பொழுதுமே வீட்டுல கொஞ்சமாவது இருக்கணும். மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல அந்த நவதானியத்தை ஒரு பிடி எடுத்து கால் மிதிப்படாத ஒரு இடத்துல உங்க கையால போடும் பொழுது அது சிறப்பா இருக்கும். ஏன்னா சாமி படத்துக்கிட்ட ஒரு தட்டுல கொஞ்சம் நவதானியம் போட்டு வைங்க. அப்படி இருக்கும் பொழுது வீட்டுல எந்த நவகிரகங்களுடைய தாக்கம் குறைவா இருந்தாலும் அதை அவங்க ஃபில்பில் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அதனால இன்னும் அடுத்த வகுப்புல அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் எந்தெந்த பொருள்களை எந்தெந்த திசைகளை வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். சோ இவ்வளவு நேரம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அறக்கட்டளை அவர்களுக்கும் சிவசிவ அன்பேஸ்வரம் அறக்கட்டளைக்கும் ஐயா அவர்களுக்கும் தொகுப்பாளர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சிவாயினம். அம்மா மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த கொடுத்த டைமிங்ஸ்குள்ள எவ்வளவு தூரம் சொல்ல முடியும், அழகா உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப விளக்கமா இருந்துச்சுங்கம்மா. இந்த சின்ன வாஸ்து டிப்ஸ் கொஞ்சமா சொல்றேன்னு சொல்லி நிறையவே சொல்லிட்டீங்க, நிறைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நல்லா தெளிவா இருந்தது உங்க விளக்கம். அதுவும் நடுவுல வேற ஒருத்தவங்க வந்தாங்க, அது நீங்க டிஸ்டர்பா நினைக்காம ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு போய் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ண. சூப்பர்மா, கிரேட். நன்றி.
எப்பவுமே அந்த நன்றி. கிரகங்கள் நம்மளோட தொடர்புல இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பயணிக்கிற பாதை சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா போன வாரம் நாங்க வகுப்புல செவ்வாயை பத்தி பாடம் நடத்தினோம். கரெக்டா வந்து ஒரு 10 வாரத்துக்கு முன்னாடி செண்பகப்பூ கொண்டு வந்தார். 10 வாரங்கள் கழித்து செவ்வாயை பத்தி பாடம் நடத்துறோம். கரெக்டா வேல் வழிபாட்டுக்கு செண்பகப்பூ கொண்டு வந்தார். அப்ப அங்க செவ்வாய் பகவானை பத்தி பேச போறோம். அந்த செண்பகப்பூ அவருடைய வந்திருக்குங்கிறப்போ நம்ம டிராவல் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நேரமும் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கும் பொழுதுதான் நம்ம பயணம் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம போகுதுங்கிறது நவகிரகங்கள் நமக்கு துணையா இருக்குங்கிறத நம்ம அப்பப்போ உறுதிப்படுத்திட்டே இருக்கணுங்க. சூப்பர்மா, சூப்பர்மா. அதுக்கேத்த மாதிரி நடக்கிறது. அதுக்கேத்த மாதிரியே. கண்டிப்பா, கண்டிப்பா. மிக்க நன்றி. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா அம்மா கேட்டுக்கலாம். கீதா கிருஷ்ணா அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாமா? யாருக்காவது doubt இருந்தா? ஆனந்தன், ஜெயா, ரம்யா, கிருஷ்ணான்னு இருக்கீங்க. சாம்பசிவம், அன்பழகன், நடராஜன், வசந்தாம்மா, கலைச்செல்வி. ஆமா, நான் கலைச்செல்வி பேசுறேன். கிளாஸ் நல்லா இருந்ததுங்கம்மா. நான் கொஞ்சம் பாதியில இருந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கம்மா. நன்றி. நான் ஆஃப்டர் கிளாஸ்ல இருந்து கரெக்டா ஜாயின் பண்றேங்கம்மா. ஓகே. தேங்க்யூம்மா. யூடியூப் லிங்க் உடனே வந்துரும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்னொரு கேட்டுக்கோங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வேற தேங்க்யூம்மா. யாருக்கும் தேங்க்யூ. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க. ஓகேங்கம்மா. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே கரெக்டா கிளியரா கிறிஸ்டல் கிளியரா இருந்ததால யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்ல போல இருக்கு. முடிச்சுக்கலாங்க. ஓகே. மிக்க நன்றிங்கம்மா. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. பலம் கொழிக்கும் வாஸ்து என்ற தலைப்பில் மிக அற்புதமான விளக்கத்தை நமக்காக அளித்த ஜோதிட ஆச்சாரியா கோவை ரேவதி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு இணைப்பில் சந்திப்போம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க நன்றிங்கம்மா. தேங்க்யூம்மா. நன்றி. 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 நன்றி.